ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா जुना करार में எரேமியா एक वचन पढ़ेंगे जुना करार में एरेमिया भविष्यवक्ता 7வது அதிகாரத்துல 7वां अध्याय में 4வது 5வது வசனத்தை வாசிக்கணும். 4 और 5 साथ में यिर्मयाह 7वां अध्याय 4 और 5। இந்த வார்த்தையில் கர்த்தரின் ஆலயம் அப்படி சொல்லுகிற பொய் வார்த்தைகளை நம்பாதீர்கள். इस वचन में लिखा है यहोवा का घर, यहोवा का मंदिर करके वो झूठे कहने वाले बातों पर आप भरोसा मत कीजिए। ஆலயத்துக்கு போகிற நீங்கள் உங்கள் வழிகளையும் கிரியைகளையும் நன்றாய் சீர்தூக்கி பாருங்கள். हाँ, जो कलीसिया जाने वाले आप आपके क्रियाओं को, आपके चाल चलन को सही से न्याय करना है। இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். इस वचन के लिए हम प्रार्थना करना है। எரேமியா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை கண்ணீரோடே சொல்லுகிறார். यिर्मयाह भविष्यवक्ता इस वचन को आंसू के साथ कहता है। நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி हम பார்ப்போம். सब परमेश्वर की ओर देखेंगे। நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு हम வந்திருக்கோம். सब परमेश्वर के कलीसिया में आए हैं। கர்த்தர் நம்மளோட பேசணும். परमेश्वर हमसे बातें करना। அவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? वो हमसे क्या चाहता है? அதே இதை நான் செய்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். उसी को हम करेंगे तब हम आशीष होंगे। கர்த்தர் எங்களோடு பேசணும். प्रभु हमसे बातें की। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। எரேமியா தீர்க்கதரிசி எப்பொழுதும் ஒரு கண்ணீரோட இருக்கிற தீர்க்கதரிசி. यिर्मयाह भविष्यवक्ता हमेशा आंसू बहाने वाला भविष्यवक्ता எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் அழுது ஜெபம் பண்ணினார். हमेशा इजरायलियों को देखकर रो कर वो प्रार्थना किया। என்ன காரணம் அப்படின்னா क्या कारण है? எல்லா யூத ஜனங்களும் என்ன நினைச்சாங்க? सारे यहूदी लोग क्या सोचे थे? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா நல்லது, हाँ, कलीसिया जाकर मैं आ जाऊंगा तो अच्छा है, காணிக்க போட்டாச்சுன்னா நல்லது, दान डाल दिया तो अच्छा हो गया, தசமம் கொடுத்தாச்சுன்னா நல்லது, दशमास दे दिया तो अच्छा है। இப்படிதான் அவங்க செய்தாங்க. ऐसे ही वे लोग करते थे। ஆனா தேவன் விரும்புகிற காரியத்தை அவங்க செய்யல. पर परमेश्वर चाहने वाली काम को, बातों को नहीं करते। அதனாலதான் எரேமியா சொல்றாரு, इसीलिए यिर्मयाह कहता है சர்ச்சு ஆலயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏமாந்துராத. चर्च कलीसिया दान करके कहकर तुम फंस मत जाओ। கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நீ செய்தியா? प्रभु जो कहता है उसको तुम करते हो क्या? அதுதான் ஆசீர்வாதம். वही आशीष है। ஆலயத்தை கர்த்தர் விரும்புகிறார். हाँ, कलीसिया को परमेश्वर पसंद பழைய करता है। ஏற்பாட்டுல ஆகாய்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். पुराने नियम में आहाय करके एक भविष्यवक्ता அவரை था। பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், उसे देखकर प्रभु कहता है, ஆகாய் நீ போய் ஜனங்கள்ட்ட சொல்லு. हे आहाय तू लोगों से जाकर कहे। இவங்கெல்லாம் சொல்லாங்க சர்ச்செல்லாம் இப்ப கட்ட வேண்டாம். हाँ, लोग सब कह रहे कलीसिया मत बांधो अभी, அப்படி அவங்க சொல்லுதாங்க. ऐसा लोग कह रहे இது हैं। எனக்கு வருத்தமா இருக்கு. ये मुझे बहुत दुख हो நீ रहा போய் है। சொல்லு, तो उनसे कहना எல்லாரும் மலையில போய் மரங்களை வெட்டி आप सब पहाड़ में जाकर पेड़ों को ஒரு काटिए, நல்ல ஆலயத்தை கட்டி एक अच्छा भवन बांधिए, அதுல நீங்க ஆராதனை செய்யுங்க. तो वहां पर आप आराधना कीजिए, அப்பொழுதுதான் நான் ஆசீர்வதிப்பேன். तभी मैं तुम्हें आशीष அப்ப करूंगा। ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறார். आराधना को परमेश्वर पसंद करता है, ஆலயத்தையும் கர்த்தர் விரும்புகிறார். कलीसिया को परमेश्वर पसंद ஆனா करता है। ஆராதிக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கணும்? पर आराधना करने वाले लोग कैसे ஒரு होना है? ஆசையோட இருக்கணும். वो पूरी आशा के साथ रहना है। இயேசுவானவரும் கூட ஒரு முறை சொல்லுகிறார், यीशु मसीह एक समय में कहता है இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், इस कलीसिया को तुम तोड़ दो, நான் 3 நாளில் எழுப்ப मैं அப்படின்னு. तीसरे दिन खड़ा कर दूंगा। ஆனா எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அந்த சர்ச்சை தான் சொல்லுதாருன்னு और நினைச்சாங்க. सारे लोग समझे पीछे की बड़ी कलीसिया को वो कह रहा है, ஆனா ஆண்டவர் அந்த அந்த கட்டடத்தை பார்த்து சொல்லல. पर परमेश्वर उस बांध काम की कलीसिया को அவர் नहीं। சொல்றார், நான் தான் ஆலயம். प्रभु ने कहा मैं खुद एक कलीसिया हूँ। இயேசு தான் அந்த ஆலயம். यीशु मसीह ही कलीसिया है, இயேசு தான் ஆலயம். यीशु ही कलीसिया है। அவருக்குள்ள நான் போய் உட்காரணும், उसके अंदर हमें जाकर बैठना அவருடைய है, சமூகத்துல உட்காரணும், उसके उपस्थिति में बैठना அவர் है, சொல்லுகிற வார்த்தையை கேட்கணும். उसने कहने वाली बातों को सुनना है, அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம். तब हमें आशीष है। இந்த தீர்க்கதரிசி சொல்லும்போது ये சொல்லுகிறார், भविष्यवक्ता कहते समय कहता है நிறைய ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா बहुत நிறைய सारे- ஆலயத்துல बहुत सारे लोग कलीसिया में क्या करते हैं? பொய் சொல்லுதாங்க. झूठ कहते हैं। இதுல எழுதிருக்கு பாருங்க, 6வது அதிகாரம் इसमें 6वां वचन लिखा है, देखिए 14வது வசனம் வாசிக்கலாம். 6 में 14 वचन। எரேமியா 14 14 मेरी शांति है, शांति ऐसा कहकर मेरी प्रजा के घाव को ऊपर ही ऊपर चंगा करते हैं, परंतु शांति कुछ भी नहीं।
நிறைய சர்ச்சில் நினைச்சதாங்க बहुत चर्च में क्या करते हैं, சர்ச்சை வீட்டு அங்க போனோன்னு சொல்லுவாங்க आप अंदर जाते हैं आपको कहेंगे கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், प्रभु आपको आशीष करेगा, நீங்க நல்ல வீடெல்லாம் கட்டுவீங்க, आप अच्छा घर बांध देंगे, நல்ல கார்லாம் வாங்குவீங்க, अच्छा गाड़ी ले लेंगे, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. आप खुशी से रहेंगे। இப்படி பொய் சொல்லுதாங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லுகிறார். ऐसा लोग झूठ कह रहे हैं करके यीशु அப்ப मसीह, என்னதான் சொல்லணும்? तो क्या कहना है? எரேமியா சொல்றாரு இப்படி எல்லாம் சொல்லுதாங்க, अरे में कहता ऐसा सब कह रहे हैं, அது சத்தியம் அல்ல. वो सही नहीं है। என்ன சொல்லணும்? क्या कहना है? நீங்க இயேசுவானவருக்கு பிரியமா நடக்கணும். आप यीशु मसीह के प्रिय बनकर चलना है, அப்பந்தான் तब கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष அப்ப करेगा। தேவன் எப்ப ஆசீர்வதிப்பாரு? परमेश्वर कब हमें आशीष करेगा? வசனத்தை வாசிக்கணும், वचन को पढ़ना है, வசனத்தை கேட்கணும், वचन को सुनना है, அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. वे लोग ही ஒரு आशीष। பாஸ்டர் உங்களை பார்த்து சமாதானமா இருங்க அப்படினால ஆசீர்வாதம் வராது. एक पास्टर हमें देखकर समाधान से रहो ऐसा कहेगा तो आशीष नहीं அந்த आएगा। சமாதானத்துக்கு நான் தகுதியா இருக்கணும். उस समाधान के लिए मैं काबिल होना है। எப்படி தகுதியா இருக்கணும்? कैसे काबिल होना है? இதே வசனத்துல இதே அதிகாரத்துல 6வது அதிகாரத்துல சொல்லுகிறார். यही वचन अध्याय में 6वां अध्याय 16வது வசனம் சொல்லுகிறது. 16 वचन நீங்க कहता है, நல்லா நின்னு யோசித்து பாருங்க. आप अच्छे बैठकर सोच कर देखिए, நிறைய வழி இருக்கு, बहुत सारे रास्ते हैं, நிறைய வழி இருக்கு. बहुत सारे रास्ते। அப்படின்னா நிறைய சபை இருக்கு, इसका मतलब बहुत सारी कलीसिया நிறைய है, சர்ச் இருக்கு, बहुत सारा चर्च है, நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க. बहुत सारे पास्टर जी है। நீங்க பாருங்க पर आप देखिए எந்த வழி சரியான வழி. कौन सा रास्ता सही है। நான் சொல்றது விளங்குதா? अब मैं कह रहा हूँ आप समझ रहे हो ना? எரேமியா என்ன சொல்கிறாரு? में क्या कहता நீங்க है? நின்னு பாருங்க, आप बैठ सोच कर देखिए, நிறைய வழி இருக்கிறது. बहुत सारे रास्ते हैं। வழி யாரு? रास्ता क्या है? இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். यीशु मसीह कहता मैं ही रास्ता, मैं ही मार्ग, मैं ही जीवन இப்ப हूँ। நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இயேசுவை விட்டுட்டு அவங்களே புதுசா ஏதாவது சொல்லுதாங்க. बहुत लोग क्या कहते हैं, यीशु मसीह को छोड़ देते हैं और कुछ नया रास्ता दिखाते हैं। இயேசு நம்மளோட இருக்கணும், यीशु हमारे साथ होना है, இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கணும், यीशु हमारे घर में होना है, நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கணும். हमारे जीवन में होना है, அப்பதான் ஆசீர்வாதம். तभी हमें आशीष है। இயேசுவானவர் எங்க இருப்பாரு? यीशु मसीह कहाँ रहेगा? பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या बताती है? நான் வாசலை தட்டுகிறேன், मैं तेरे द्वार पे खटखटा रहा हूँ, நீங்கள் என்னை உள்ள வான்னு சொன்னா நான் வருவேன், आप लोग मुझे घर पे आओ कहेंगे तो मैं आऊंगा, அவங்களோட வந்து சாப்பிடுவேன். मैं तुम्हारे साथ बैठकर भोजन அப்போ करूंगा। இயேசுவானவர் என்னதான் சொல்லுகிறாரு? तो यीशु मसीह क्या कहता நான் உங்க வீட்டுக்குள்ள வரணும். है? मैं आपके घर में आना है। இயேசுவானவர் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறாரா? यीशु मसीह हमारे घर के अंदर है क्या? இயேசுவானவர் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வருவாரு? यीशु मसीह कैसे हमारे घर में आएंगे? வீட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? घर पे आएंगे तो क्या होगा? பைபிள் சொல்லுகிறது बाइबल बताती है இயேசுவானவர் அப்படியே நடந்து போகும்போது यीशु मसीह ऐसे चल कर जाते समय நிறைய பேர் அவருக்கு முன்னால போய் ஓசன்னா ஹல்லேலூயான்னு சொன்னாங்க. बहुत सारे लोग उसके आगे जाकर होसाना हालेलुया करके गाने கர்த்தர் लगे। வருகிறார்னு சொன்னாங்க. परमेश्वर आ रहा है, ஆண்டவர் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு प्रभु சொன்னாங்க. मेरे घर पर आइए ऐसा कहा। நிறைய பேர் இப்படி சொன்னாங்க. बहुत लोगों ने ऐसा ஆனா कहा। இயேசு எந்த வீட்டுக்கெல்லாம் போனாரோ அங்கதான் और ஆசீர்வாதம். यीशु जिस घर में गया वहां पर ही आशीष था। ஆனா பழைய ஏற்பாட்டுல அப்படி இல்ல. पर पुराने नियम में ऐसा नहीं। அவங்களே சொல்லுவாங்க நீ எல்லாம் சர்ச் உள்ள வரக்கூடாது, வெளியே நில்லு. वो लोग कहते थे तुम कलीसिया में नहीं आ सकते, तुम बाहर खड़ा रहना है। நீ என்ன கொண்டு வந்திருக்க சர்ச்சுக்கு? तो कलीसिया में क्या लेके आया है? பேடு கொண்டு வந்திருக்கியா? भेड़ बकरी लाया है, பைசா கொண்டு வந்திருக்கியா? धन लेके आया है, அப்பதான் உள்ள வரணும். तभी तुझे अंदर आना அப்படி है, இல்லைன்னா வெளியே தான் நிக்கணும். नहीं तो तुम बाहर रुकना है। அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார் इसलिए प्रभु कहता है இப்படி நினைச்சு நினைச்சு சொல்லி ஏமாந்துராத. ऐसे सोच सोच कर कह कर फंस मत जाओ। நீங்களே உங்களுடைய வழிகளை சரி செய்யுங்க. आप लोग आपके रास्ते को सही कीजिए। 6வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. 6वां अध्याय 16 वचन நீங்க कहता है நல்ல பைபிளை வாசிக்கணும். आप अच्छे से वचन पढ़ना है। நிறைய சபைகள்லாம் இருக்கு. बहुत सारी कलीसिया है, ஒவ்வொரு சபைகள்லயுமே ஒவ்வொரு காரியத்தை ஜனங்கள் செய்தாங்க. हर एक कलीसिया में कुछ बातों को लोग करते हैं। அதுல என்ன போட்டுக்குன்னா பூர்வீக வழியை பார்க்கணும். वो उसमें डाला है कि पुराने रास्ते को तुम्हें देखना है। பழைய வழி, पुराना रास्ता, பழைய வழி எங்க இருக்கு? पुराना रास्ता कहाँ पर है? பைபிள்ல இருக்கு. बाइबल के अंदर है। பழைய வழியில पर पुराने रास्ते में சபையில முக்கியமாக இருக்கிறது என்னது? कलीसिया में अहम रहने वाले क्या है? தேவனுடைய வார்த்தை தான். परमेश्वर का वचन। அது மட்டும் இல்ல, தேவ பிரசன்னம், वो केवल नहीं, परमेश्वर की प्रसन्नता, அதுதான் முக்கியம். वही है। मैं சர்ச்சுக்குள்ள என்ன இருக்கு? कलीसिया में क्या है? தேவனுடைய வார்த்தை, परमेश्वर का वचन, தேவனுடைய பிரசன்னம், परमेश्वर का प्रसन्नता, இது மட்டும் தான் இருந்தது. ये केवल था। அதனால इसीलिए நீங்க எல்லாரும் என்ன யோசிக்கணும்? आप सब क्या सोचना है? கர்த்தர் நம்ம சபையில இருக்கிறாரா? परमेश्वर मेरे इस कलीसिया में है क्या? நம்ம பாஸ்டரோட ஏசப்பா இருக்கிறாரா? पास्टर जी के साथ यीशु मसीह है क्या? நாங்க பிரசங்கம் பண்ணது ஏசப்பாவுக்கு பிரியமா? हम जो प्रचार करते हैं यीशु मसीह के प्रिय है क्या? பழைய வழி पुराना रास्ता, அப்படின்னா முதலாவது நம்ம
பைபிள்ல யார் பிரசங்கம் பண்ணா? पहला पहला बाइबल में कौन प्रचार करते थे? புதிய ஏற்பாடுல யார் பிரசங்கம் பண்ணா? नए नियम में कौन प्रचार करते थे? இயேசுநாதர் பண்ணினாரு, यीशु मसीह ने किया, யோவான் ஸ்நானன் பண்ணினா. यूहन्ना बपतिस्मा किया। அதுக்கு பிறகு ஒரு பெரிய பிரசங்கர் வராரு, யாரு? அப்போஸ்தலர்கள். उसके बाद बड़े बड़े प्रचारक जो है वो प्रेरित लोग இந்த आते हैं। அப்போஸ்தலரோட கர்த்தர் இருந்தார், इन प्रेरितों के साथ परमेश्वर था, அற்புதம் இருந்தது, अद्भुत कार्य அடையாளம் था, இருந்தது, चंगाई था, சாட்சிகளா இருந்தாங்க. गवाही भी थे। பைபிள் சொல்லுது அவர்களுக்கு யாருக்குமே ஒன்றும் குறைவில்லை. बाइबल बताते उनको कोई गठी नहीं हुई, எல்லார் வீட்லயும் ஒரு நல்ல ஆசீர்வாதம் இருந்தது. सब घर में अच्छा आशीष था। அவங்க எப்பொழுதும் கர்த்தரை ஆராதித்து நன்றி சொல்லி வாழ்ந்தார்கள். हमेशा प्रभु को आराधना कर, धन्यवाद कहकर। அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்படிதான் இருக்கணும். तो हम भी ऐसे ही रहना है। பைபிள் சொல்லுது பூர்வீக வழியை பார். बाइबल बताता है पुराने रास्ते को तू देख। பைபிள்ல ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி ஆராதித்தார்கள்? बाइबल में शुरुआत के प्रेरित कैसे आराधना करते थे, எப்படி ஆராதிச்சாங்க? कैसे आराधना करते थे? இயேசுவையே ஆராதிச்சாங்க. यीशु को ही आराधना करते அடுத்து थे। அவங்க என்ன செய்தாங்க? फिर उन्होंने क्या किया? ஏதாவது பிரச்சனை வரும்போது कोई परेशानी आते समय ஜெபம் பண்ணாங்க. प्रार्थना करते थे, ஏதாவது தேவை அப்படின்னா कोई जरूरत है तो ஜெபம் பண்ணாங்க. प्रार्थना करते थे। அடிக்கடி ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சொன்னாங்க, हमेशा एक दूसरे से मिलकर कहते थे இயேசு வருகிறார், यीशु शीघ्र आने वाला है, ஆயத்தமா இருங்க, आप तैयार रही है। இப்படிதான் சொன்னாங்க. यही बातों कहते थे। ரெண்டாவது ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. बपतिस्मा देते थे। ஞானஸ்நானம் எப்படி கொடுத்தாங்க? बपतिस्मा कैसे दिए? பழைய சபையில, पुराने कलीसिया में, முத உள்ள சபையில पहला जो आया हुआ कलीसिया, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தண்ணிக்குள்ள முக்கி ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. यीशु मसीह के नाम से पानी में डुबाकर बपतिस्मा அதுதான் दिया। பைபிள் சொல்லுது பழைய சபை, वही बाइबल बताते हैं पुराना कलीसिया, அந்த பழைய உபதேசம், वो पुराना उपदेश, அதைத்தான் நீங்க செய்யணும். उसको ही तुम्हें करना है। அப்ப நம்ம என்ன செய்யணும்? तो हमें क्या करना है? வேதாகமத்தை நல்லா வாசிக்கணும். वचन को अच्छे से पढ़ना है। நிறைய ஊழியக்காரங்க बहुत सारे सेवक लोग சமாதானம் समाधान समाधान हो ஆனா சொல்லுதாங்க, அது நடக்கல. कहते हैं पर कुछ होता नहीं है। அதுல எழுதியிருக்கிறது பொய் சொல்லுகிறார்கள். उसमें लिखा है वे झूठ कह रहे हैं। அதுல வசனத்துல போட்டிருக்கு பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆள் எல்லாருமே பொய் சொல்றாங்க. उसमें वचन में लिखा है बड़े बुजुर्ग से लेके छोटे बच्चे तक सब झूठ कहते हैं। அப்ப பொய்யன கூட செய்யக்கூடாது, तो झूठ क्या है? कहना பொய் नहीं, சொல்லக்கூடாது. झूठ नहीं कहना है। தேவனுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். परमेश्वर के वचन को हमें पालन करना है। தாவீதராஜா சொல்லும்போது சொல்லுகிறார், दाऊद राजा कहते समय कहता है, யாரு கர்த்தருடைய வசனத்தை ஆசையோடு வாசிக்கிறார்களோ कौन அவங்க. परमेश्वर के वचन को आशा के साथ पढ़ता है वही। அம்மா சொன்னதுனால இல்ல, माँ ने कहा उसीलिए नहीं, நானே காலையில எழும்பி मैं खुद स्वयं सुबह उठकर ஆசையோட பைபிளை வாசிக்கணும். खुशी के साथ वचन पढ़ना है। கர்த்தர் தான் சொல்றாரு. प्रभु वही कहता है, எந்த ஒரு மனிதன் कोई भी हो मनुष्य காலையில எழும்பி सुबह उठकर என் வேதத்தில் பிரியமாக இருக்கிறானோ मेरे वचन में जो प्रिय रहता है, அவன் என்ன வேலை செஞ்சாலும் ஆசீர்வாதமா இருக்கும். जो भी करेगा वो आशीषित அவன் रहेगा। பாடம் படிச்சாலும் நம்பர் 1 இருப்பாங்க, पढ़ाई करेगा तो उसमें पहला अंक में வேலை रहेगा। செய்தாலும் நம்பர் 1 இருப்பாங்க. काम में भी पहले अंक में என்ன रहेगा। வேலை செய்தாலும், कोई भी काम हो, வீட்டுல போய் வேலை செய்தாலும் சரி, घर में काम करे, சொந்தமா வேலை செய்தாலும் சரி, खुद का काम करे, எல்லாத்துலயுமே கர்த்தர் அவன் ஆசீர்வதிப்பாராம். सब में परमेश्वर उसे आशीष அப்ப करे। இதுதான் முதல் உள்ள சபையில பிரதானமா இருந்தது. यही पहला हुआ कलीसिया में अहम था, இதுதான் பிரதானமா இருந்தது. यही बड़ा अहम। பைபிள் சொல்லி இருக்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல बाइबल बताती है प्रेरितों के वचन में, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்திலே காத்திருந்தார்கள். वे सारे लोग परमेश्वर के भवन में इंतजार करते ஒரு थे, மனதோட ஜெபம் பண்ணினார்கள். एक मन से प्रार्थना करते थे। லூக்கா பாத்தீங்கன்னா கடைசி வசனம் சொல்லுது, लोग के आखिरी वचन में लिखा है, கடைசி வசனத்துல போட்டிருக்கு, आखिरी वचन में அவங்க எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி वे सब परमेश्वर के भवन में बैठकर प्रार्थना தேவ किए, அபிஷேகத்துக்காக காத்திருந்தார்கள். परमेश्वर के अभिषेक के इंतजार में அவங்களுக்கு थे। அந்த அபிஷேகம் கிடைச்சது, उनको अभिषेक मिला, சாட்சிகளா இருந்தார்கள். गवाही बनकर जीने लगे। இயேசுவானுடைய சீசர்கள் கூட यीशु मसीह के चेले लोग भी ஒரு பெரிய கட்டடத்தை பார்த்து சொல்லல, एक बड़े जो बांधकाम को देखकर नहीं कहा। முதலாவது சொன்னாரு கட்டடம் தான், அதுக்குள்ள வார்த்தை இருந்து அது ஆலயம். पहला लिखा है कि जो बांधकाम था उसके अंदर परमेश्वर का वचन था। இயேசுனார் சொல்றாரு நான் தான் ஆலயம். वहाँ पर यीशु मसीह आने के बाद वो कहता है मैं ही वो कलीसिया हूँ। அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? प्रेरितों ने क्या कहा? கொரிந்தியர்ல ஒரு வசனம் பாருங்க, कोरिन्थियों में एक वचन है, देखिए கொரிந்தியர்ல 3வது அதிகாரத்துல पहला कोरिन्थियों 3रा अध्याय 16வது வசனம் சொல்லுது, 16 वचन कहता है, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். तुम लोग ही परमेश्वर का कलीसिया हो। காரணம் தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி உங்க உள்ள உட்கார்ந்திருக்கு. कारण परमेश्वर का पवित्र आत्मा तुम्हारे अंदर बैठता है, ஆகவே நீங்க ஆலயம். इसलिए तुम कलीसिया हो। அவன் தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்போது परमेश्वर का आत्मा हमारे पास रहते समय நம்ம தான் ஆலயமாக இருக்கோம். हम ही कलीसिया है। இதுதான் தேவன் நம்மிடத்துல விரும்புகிற ஒரு காரியம். यही परमेश्वर हमसे चाहने
समझाने वाली एक बात है। நிறைய பரிசுத்தவான்கள் बहुत सारे पवित्र लोग அவங்களே தேவனுக்கு பிரியமா நடந்ததுனால தான் वे खुद परमेश्वर का प्रिय चले थे, इसलिए அவங்களே ஆலயம் மாதிரியே இருந்தாங்க. वे खुद कलीसिया के रूप में थे। அந்த காலத்துல நிறைய மிஷனரிகள் நம்ம தேசத்துக்கு उस வந்திருக்காங்க. समय में बहुत सारी मिशनरियां हमारे देश में आए थे। அவங்க இப்படி நடந்து போகும்போது பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் என்ன செய்யிருக்கா, அலறி பிசாசு ஓடி இருக்கு. वो जब चल के जाते थे तो शैतान पकड़े हुए लोग चिल्लाकर ஜெபம் दौड़ना பண்ணாமலே போயிருக்கு. प्रार्थना किए बिना ही वो चले ஏன்னா जाते थे, அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி இருந்தது. क्योंकि उनके अंदर परमेश्वर का पवित्र आत्मा था। நமக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி வேணும். हमारे अंदर भी वो पवित्र आत्मा பைபிள் चाहिए। சொல்லுது நீங்க தான் ஆலயம். बाइबल बताती है तुम ही वो कलीसिया हो। நம்ம ஆலயம்னா என்னது இருக்கு உள்ள? हम कलीसिया है तो उसके अंदर क्या होता है? வசனம் இருக்கணும், वचन रहना है, துதி ஸ்தோத்திரம் இருக்கணும், स्तुति धन्यवाद रहना है, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு படியே நம்ம நடக்கணும், परमेश्वर के वचन के अनुसार हमें चलना है, மத்தவங்களை மன்னிக்கணும், औरों को क्षमा करना है, கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். प्रभु को धन्यवाद இது करना எல்லாம் है। இருந்ததுன்னா நம்ம தான் ஆலயம். ये सब रहेगा तो हम ही कलीसिया हैं। இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. यही प्रभु कहता है। சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடுதாங்க. कलीसिया में आओ करके அது बुलाते हैं, நல்லதுதான், वो अच्छी बात है, நீங்க போங்க. तुम जाइए, ஆனா சர்ச்சில் போயிட்டு அப்படியே இருக்க கூடாது. पर चर्च में जाकर तुम ऐसे ही रहना नहीं உங்க है। வழிகளை சிந்தியுங்கள். आपके रास्तों को सोच कर देखिए। உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுக்குள்ள உண்மை இருக்கா? आपके जीवन में, आपके घर में सच्चाई है क्या? உங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் இவங்க நல்ல கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்களா? आपके आजू बाजू लोग कहते हैं कि ये अच्छे मसीह के लोग हैं, அப்பதான் நம்ம என்ன செய்வோம், சரியான ஒரு ஆலயமாக நம்ம வாழ்வோம். तब हम सही कलीसिया बनकर जिएंगे। தேவனுடைய கண் எப்பொழுதும் ஆலயத்துல இருந்ததுன்னு போட்டிருக்கு. परमेश्वर की आंखें हमेशा कलीसिया के ऊपर था, ऐसा क्या डाला हुआ है। நம்ம இப்ப சபைக்கு வந்திருக்கிறோம். अब हम कलीसिया में आए வந்த हैं, உடனே முழங்கால் போட்டு கண்டிப்பா கர்த்தர்கிட்ட சொல்லணும். हाँ सीधा आते ही घुटने में आकर कैसे भी प्रभु को ஏசப்பா, कहना, ஒரு வாரம் எங்களை நீர் ஆசீர்வாதமா வைத்தீரு. प्रभु यीशु एक हफ्ता आपने हमें आशीषित रखे இன்னைக்கு हैं, நாங்க வந்திருக்கிறோம். आज हम आपके आए हैं, எனக்கு நாளைக்கு என்ன வேணும் எனக்கு தெரியாது. कल मुझे क्या चाहिए मुझे पता இல்ல नहीं, நாளைக்கு நான் பரீட்சை எழுத போறேன், या कल मैं एग्जाम लिखने जा रहा हूँ, எனக்கு உதவி செய்யுங்க मुझे ஏசப்பா. मदद कीजिए यीशु। நாளைக்கு எங்க வீட்டுக்குள்ள என்ன தேவையோ அதை எனக்கு தாருங்க. कल मेरे घर में जो जरूरत है वो मुझे दीजिए। இது எல்லாமே நாம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும். ये सब हम परमेश्वर की उपस्थिति में हमें मांगना है। இயேசுவானவர் ஒரு முறை சொல்லுகிறாரு, यीशु मसीह एक समय कहता है, நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது, आप कसम नहीं खाना है, சத்தியம் பண்ணக்கூடாது, சர்ச் பேர்ல சத்தியம் பண்ணக்கூடாது. चर्च के नाम में कसम नहीं खाना है, ஏனென்றால் சர்ச்சுக்கு வருகிற ஜனங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். क्योंकि चर्च में आने वाले लोगों को परमेश्वर पवित्र करता है। காணிக்க பெட்டியில நம்ம காணிக்க போடுறதும் காணிக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். दान के पेटी में हम दान डालते हैं, प्रभु हमें आशीष करता है, தேவன் அங்க வாசமா இருக்கிறார். परमेश्वर वहाँ वास करता அதனால है। சபைக்கு போறது நல்லது, इसलिए कलीसिया में जाना अच्छी बात அது है, நல்லதை நல்லா செய்யணும். उसे अच्छा करना है। ஆனா போயிட்டு வந்த ஜனங்கள் வேதத்தை வாசித்து அதன்படியே நடக்கும்போது ஆசீர்வாதம். जाके आने वाले लोग वचन को पढ़कर उसके अनुसार चलेंगे तभी वो आशीष है। பைபிள்ல பிரசங்கி சொல்லுகிறார், बाइबल में जो सदोपदेश में कहता நீங்க है, சபைக்கு போகும்போது आप कलीसिया में जाते உங்களுடைய समय நடையை காத்துக்கொள்ளுங்கள். आपके चाल चलन को संभाल लीजिए। நீங்க கீழே நிக்கீங்க, आप नीचे बैठे हैं தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். और परमेश्वर ऊपर है स्वर्ग में, ஆகவே தெய்வ சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். इसीलिए परमेश्वर की उपस्थिति में हम नम्र कर कर प्रार्थना करें, அப்பதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள तब முடியும். परमेश्वर की आशीष को हम पा सकते இப்ப हैं। நம்ம யோசித்து பார்க்கணும். हम सोच कर இப்ப देखना நம்ம है, வீட்டுல 6-7 பேர் இருக்கும், हमारे घर में 6-7 लोग हैं, நிறைய சாப்பாட்டுக்கு செலவாகும், बहुत भोजन के लिए खर्चा நம்ம होता படுக்க है, இடம்லாம் நிறைய வேணும், सोने के लिए जगह बहुत चाहिए, பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தணும், बच्चों का शादी करना है, எல்லாத்தையும் நமக்கு தெரியும், நமக்கு தேவைதான். सब चीज हमें जरूरत है, हमें चाहिए, हमें அதை पता है। நம்மளே எல்லாத்தையும் செய்ய முடியாது. हम सब नहीं कर सकते हैं, தேவன் நம்மளோட இருக்கணும். परमेश्वर हमारे साथ रहे। அவர் நமக்கு உதவி செய்யும் போது எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். वो जब हमारा मदद करता है सब आशीषित हो நம்ம जाए। தேவாலயத்துக்கு போகும்போது நம்ம என்ன செய்யணும்? तो कलीसिया में जाते समय हमें क्या करना है? நம்ம தேவன்கிட்ட போய் சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கணும். हम प्रभु से कह कर आशीष को लेना है, அதுதான் ஆசீர்வாதம். वही आशीष है। லூக்கா எழுதின சுவிசேஷத்துல लोक का सुसमाचार में 8வது அதிகாரத்துல 8वां अध्याय में ஆண்டவர் கொஞ்சம் பேரை உட்கார வச்சு பேசுறார். प्रभु थोड़े लोगों को बिठाकर बातें அந்த करते हैं, உட்கார்ந்தவங்களை பற்றி என்ன சொல்றாரு பாருங்க. बैठे हुए लोगों को देखकर क्या कहता है? 8வது அதிகாரம் 8वां अध्याय 2வது வசனம் சொல்லுகிறது, दूसरा वचन कहता है, அவர் பொல்லாத ஆவிகளையும் वो बुरे आत्माओं को, வியாதிகளையும் बीमारियों को குணமாக்கினாரு, चंगा किया, பிசாசை துரத்தினாரு. शैतान को भगाया। அடுத்து 3வது வசனம் சொல்லுது, तीसरा वचन कहता है, முக்கியமானவங்க நல்ல பெரிய பெரிய வசதியான ஜனங்கள், बड़े बड़े अच्छा अधिकारी लोग, அவங்க धर्म, அவங்க மனைவி वो उसके औरत
இன்னும் நிறைய பெண்கள் और बहुत सारी எல்லாரும் இயேசுநாதர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. सब यीशु मसीह बैठे हुए स्थान में आकर बैठ गए। பைபிள் சொல்லுது இயேசுவானவருக்கு பணம் கொடுத்தாங்களாம். बाइबल बताती है कि यीशु मसीह को इन्होंने पैसे से मदद किया। இயேசுவானவருக்கு பைசா தேவையா? यीशु मसीह को पैसे की जरूरत है? தேவையே இல்ல. जरूरत नहीं है। ஆனா உலகத்துல அவர் வாழும்போது पर दुनिया में जब वो जीते அவர் समय நம்மை போல வாழ்ந்தார். वो हमारे समान जिया। அவர் கடவுள் மாதிரி வாழல. वो परमेश्वर के समान जिया நம்மை नहीं, போல மனுஷனை போல வாழ்ந்தார். हमारे समान मनुष्य के समान जिया। அதனால அவருக்கு பசி இருந்தது, इसीलिए उसको भूख था, தாகம் இருந்தது, प्यास था, எல்லாமே அவருக்கு தேவைதான். सब चीज उसे चाहिए। அந்த சப்போர்ட் இந்த ஸ்திரீகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. वो जो मदद बहुत सारी बहनों ने दिया था, இதெல்லாம் அவங்க கொடுத்ததுனால அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ये இருந்தது. सब उन्होंने दिया था, इसलिए उनके जीवन में एक बड़ा அடுத்த आशीष கர்த்தர் சொல்லுகிறார், था। और प्रभु कहता है என்னுடைய வசனம் मेरा वचन யாரு சரியாக கேட்கிறார்களோ जो सही से सुनता है, அந்த வசனம் உங்களோட வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வரும். वो वचन आपके जीवन में फसल फलदायी लेके आएगा। 100% ஆசீர்வாதமா आप இருப்பீங்க அப்படிங்க. 100 गुना आशीषित रहेंगे। அப்படிதான் சொல்றாரு 8:8ல. ऐसे कहा गया 8:8 में, வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், वचन को स्वीकारने वाले, நம்புகிறவர்கள் भरोसा करने वाले 100% நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. 100 गुना आप आशीषित அப்ப रहेंगे। நம்ம என்ன செய்யணும்? तो हमें क्या करना है? சபைக்கு வர எல்லா பிள்ளைகளும் படிப்புல நம்பர் 1 இருக்கணும். कलीसिया में आने वाले हर एक बच्चे पढ़ाई में सबसे पहला अंक में रहना है। யார்கிட்ட போய் கடன் கேட்க கூடாது, எனக்கு ஒரு 1000 ரூபாய் தாங்கன்னு கேட்க கூடாது. किसी से मांगना नहीं है कि मुझे कोई 1000 का मदद कर दे, இயேசுவாட்ட தான் கேட்கணும். यीशु मसीह से ही அப்ப मांगना। கடன் வாங்காத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். बिना उधार लिए जीवन प्रभु हमें देगा। பிரச்சனை வரும்ல கண்டிப்பா. परेशानी आएगा, ஆனா பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யணும்? परेशानियां आते समय हमें क्या இயேசுவாட்ட करना? சொல்லணும். यीशु मसीह को बताना है। இப்போ அந்த தர்மேர் நகர்ல இருக்கிற சிஸ்டர் இருக்க பில்டிங்ல சரியா தண்ணி வரலங்க. धर्मवीर नगर के जो रहने वाले बहन के घर में सही से पानी नहीं आ रहा है, என்ன செய்யணும்? क्या करना है? தண்ணி வரல. पानी नहीं आया, இப்போ என்னதான் செய்ய முடியும்? अब क्या कर सकते हैं? இப்ப நம்ம ஊர்ல நேரே கிணத்துல போய் தண்ணி हमारे எடுத்துறாங்க. गांव में सीधे एक बावड़ी में जाकर पानी निकाल எங்க लेंगे, தண்ணி இருக்கோ அங்க போய் எடுப்பாங்க. कहाँ पर पानी है वहाँ ले இப்போ लेंगे। இப்படிப்பட்ட ஒரு சில இது இல்ல. पर यहाँ पर ऐसी कोई स्थिति नहीं है। பைபிள் சொல்லுது, पर बाइबल बताती நீங்க है தெய்வத்திட்ட தான் ஜெபம் பண்ணி கேட்கணும். आप परमेश्वर से प्रार्थना करके पूछना। ஆண்டவர் அற்புதம் செய்வார். परमेश्वर अद्भुत कार्य எப்படி करेगा। செய்வாரு? कैसा करेगा? அந்த முக்கியமான அந்த சொசைட்டில உள்ளவங்க என்ன செய்வாங்க? சரி நம்ம ஒரு புது லைன் எடுப்போம். अहम सोसाइटी वाले लोग कहेंगे चलो ठीक है हम एक नया लाइन नहीं ले लेते। அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கர்த்தர் அவங்களுக்கு செய்வார். ऐसा एक विचार प्रभु उनको देगा। தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். परमेश्वर की ओर तुम बतलाओ। கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வழியை அவர் திறக்கணும். परमेश्वर हमारे लिए एक नया मार्ग को खोलना ஆண்டவரே है। எனக்கு எது குறைவா இருக்கோ எனக்கு அது வேணும். प्रभु मेरे लिए जो कमी है वो मुझे चाहिए। கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவர்னு போட்டிருக்கு. प्रभु हमें पूछने वाला, விசாரிக்கிறவர்னா पूछताछ நம்மகிட்ட करने கேட்பார். वाला, हमसे पूछेगा। எப்படி விசாரிப்பாரு? कैसा पूछेगा? வீட்டை வந்து தட்டிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரா? घर को खटखटाकर तुझे क्या चाहिए ऐसा पूछता है, அப்படி கேட்பாரு. ऐसा भी पूछता है। இன்னைக்குள்ள காலத்துல पर आज के जमाने நம்ம में தேவைகளை முழங்கால நின்று வேதாகமத்தை வாசிக்கும் போது हमारे जरूरतों को घुटने में आकर जब वचन पढ़ते समय கர்த்தர் நம்மளோடு பேசுவார். प्रभु हमसे बातें திரும்ப करेगा। நான் கர்த்தரோட பேசணும். फिर हम परमेश्वर से बातें करेंगे। தேவன் அதிசயங்களை கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில செய்வார். परमेश्वर अद्भुत कार्य निश्चय हमारे जीवन में करेगा। நம்ம ஒரு புது வீட்டுக்கு போனா அப்படிதான் ஜெபம் பண்ணணும். हम इस नए घर में जाते हैं तो ऐसे ही प्रार्थना ஆண்டவரே करना। நாங்க போகிற வீட்டுக்குள்ள நல்ல தண்ணி வசதி இருக்கணும். प्रभु हम जाने वाले घर में अच्छा पानी का व्यवस्था होना எங்க है। வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. हमारे आजू बाजू के घर के लोग परेशानी नहीं देना है, சமாதானமா இருக்கணும். समाधान से சில जीना। ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. थोड़े लोग परेशानी को देते हैं, எதையா சண்டை போடுவாங்க. कुछ ना कुछ करने के लिए झगड़ा। எல்லாத்துக்குமே நம் தெய்வ சமூகத்துல என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். उस सब के लिए हम परमेश्वर की उपस्थिति में प्रार्थना அதனால करें। ஆண்டவர் சொல்றார், நீ எந்த வீட்டுக்கு போனாலும் முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிக்கணும். इसलिए प्रभु कहता है जिस भी घर में जा वहाँ पर पहला तो आशीष करो उसका। அந்த வீட்டை நீங்க ஆசீர்வதிக்க சொல்லணும். उस घर को तुम आशीष करो, அப்பதான் அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிங்கிறது. तभी वो घर आशीषित रहेगा। வீட்டுக்குள்ள இருக்கவங்க என்ன செய்யணும்? घर के लोग क्या करना है? ஓ அவங்க எங்களுக்கு வீட்டுல ஜெபம் பண்ணாங்க, எங்க வீடு நல்லா இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கணும். उन्होंने मेरे घर के लिए प्रार्थना किया, मेरा घर अच्छा है करके विश्वास करो। எல்லாத்துக்கும் மேல இயேசு நம்ம வீட்டிலே இருக்கணும். सबसे अधिक ऊपर यीशु हमारे घर में அப்படி रहना। அப்படிப்பட்ட நலத்தோட நான் நடந்து கொள்ளணும். ऐसे अच्छे विचार के साथ हमें चलना है। தேவன் நம்மை நேசிக்கிறார். परमेश्वर हमसे प्रेम அவர் करता நம்மை है, மிகவும் நேசிக்கிறார். वो बहुत प्रेम करता है। தாவீது ராஜா சொல்லும்போது சொல்கிறார், दाऊद राजा कहते हैं मैं कहता நான் है, தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா मैं இருந்தது. परमेश्वर के कलीसिया में जाना ऐसा कहते ही मुझे बहुत खुशी हो गई। எப்பொழுதுமே அவருடைய வாழ்க்கையில சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. हमेशा उसके जीवन में चर्च में जाना हुआ। சர்ச்சுக்கு வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? முழங்கால் படிட்டு ஏசப்பாட்ட பேசணும். चर्च में आते ही हम घुटने में आकर यीशु
यीशु मसीह से நம்ம बातें करना है। வாசிக்கிற வசனத்தை கேட்கணும். हम पढ़ने वाले वचन को இந்த देखना है। வசனத்தில் இருக்கிற நன்மைகளை நான் इस பெற்றுக்கொள்ளணும். वचन के भलाई को हमें पा लेना है, அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். तब हमारे परिवार में आशीष இந்த होगा। கடைசி நாள்ல इस आखिरी दिनों में ஆண்டவர் வரப்போகிறார். प्रभु आने वाला அவர் है। எப்போ வருவார் நமக்கு யாருக்குமே தெரியாது. वो कभी आएगा किसी को पता நம்ம नहीं। சபையில இருந்தாலும் சரி, हम कलीसिया में हो வீட்டுல இருந்தாலும் சரி, या घर में हो, தேவன் வரும்போது நம்மளை எவர் எடுத்துக்கொள்வார்னு போட்டிருக்கு. परमेश्वर आते ही हमें उठा लेगा, ऐसा लिखा அவர் है। பரலோகத்துக்கு கொண்டு போவார். वो स्वर्ग ले जाएगा। அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். वो बड़े सौभाग्य को हम सब पा लेना है। அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? वो कैसे पा सकते हैं? தேவனோடு இருக்கிற ஜனங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். परमेश्वर के साथ रहने वाले लोग ऐसे आशीष को पा लेंगे। சீசர் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் நடந்திருக்கு. चेले लोग सब इकट्ठा होकर प्रार्थना करते थे, ऐसे பிரச்சனை. परेशानी, அவங்க கூடி ஜெபம் பண்ணாங்க. वो साथ में प्रार्थना அந்த की, இடமே அசைந்துதான். वो पूरा जगह हिलना शुरू हो गया। ஒரு இடம் அசைஞ்சதுன்னா பில்டிங் விழுந்துரும். एक जगह पे अगर जो हिलना शुरू हुआ तो घर बिल्डिंग टूट ஆனா गई। இவங்க இருந்த இடத்துல இடம் அசைஞ்சது பில்டிங் உடையல. पर ये जो थे उस घर में जगह हिला पर बिल्डिंग टूटा नहीं। தேவன் அவங்களோட கூட இருந்ததுனால परमेश्वर उनके साथ था। இன்னைக்கு வேதாகமத்துல உள்ள நிறைய குடும்பங்கள் आज वचन के बहुत सारे परिवार ஆசீர்வாதமா இருந்தது. आशीषित ஆனா உலக பிரகாரமான நிறைய குடும்பங்கள் हैं। पर दुनियादारी के हिसाब से बहुत सारे परिवार, நிறைய பேர் நடிப்பாங்க. बहुत सारे लोग जो है चालाकी दिखाते हैं। ஒரு சில சபையில ஒயிட் அண்ட் ஒயிட் கட்டணும், कोई कोई कलीसिया में सफेद में ही आना है, நகைலாம் போடக்கூடாது. सोना चांदी नहीं पहनना है। சிலர் நினைச்சாங்க போகும்போது கலத்தி வீட்டுல வச்சிருவாங்க. कोई कोई क्या करते हैं, चर्च जाते समय उसे खोलकर घर पर रख लेते हैं, அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு போட்டுக்கிடுவாங்க. फिर घर पर आते ही डाल लेते हैं। ஏசப்பா என்ன சொல்றாரு? यीशु मसीह क्या कहता है? நீ போடுன்னு சொன்னாரா போடக்கூடாதுன்னு तो சொல்லியிருக்காரு. डालो करके कहा कि नहीं डालो कहना है? தங்கம் போட சொன்னாரா போடக்கூடாது? सोना पहनना है कि नहीं पहनना है? ஆண்டவர் சொல்றாரு போடு, परमेश्वर कहता है तुम पहनो, ஓவரா போடாத. बहुत मत पहनो, அப்படி போடாத. ऐसा मत डालो। போட்டனா உனக்கும் ஆபத்து. वैसा बहुत ज्यादा दिखाने के लिए पहनेंगे तो तुम्हारे लिए भी போட்டனா खतरा வாழ்க்கையில है, பெருமை வந்துரும். और तू ज्यादा डालेगा तुझे घमंड आ जाएगा, அப்போ உனக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற तो முடியாது. तुझे परमेश्वर के आशीष को फिर तू पा नहीं सकता। எப்பொழுது நீ தாழ்மையாக இருக்கணும். अपने आप को हमेशा नम्र रखना தேவன் है। தாழ்மையை விரும்புகிறார். परमेश्वर नम्रता को पसंद करता தேவ है। சமூகத்தில் எப்பவும் தாழ்மையா இருக்கு. परमेश्वर की उपस्थिति में हमेशा नम्र होना है। பரமண்டலத்தில் ஜெபத்துல என்ன சொல்றாரு? परमेश्वर की उस प्रार्थना में प्रभु क्या बताता है? பரலோக பிதாவே உமக்கு நன்றி. स्वर्गीय पिता आपको धन्यवाद करते உம்முடைய हैं, நாமம் பரிசுத்தப்படணும். आपके नाम की पवित्र हो, உம்முடைய ஆளுகை ராஜ்யம் இங்க வரணும். आपका राज्य दुनिया में आना है, அன்னைக்குள்ள சாப்பாடு எனக்கு தாங்க. रोज की रोटी आप मुझे दीजिए। அப்ப நான் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புதாரு. तो मैं उनसे पूछना है करके वो चाहता அவர் है, நமக்கு தரணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில திருப்தி. वो हमें देना है, तब हमारे जीवन में समाधान। அவர் நிச்சயமாக தருவார். वो निश्चय हमें देगा, கண்டிப்பா தருவார்ல. निश्चय वो देगा। உலகத்தில் உள்ள எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்மளை விலக்கி காப்பாற்றுவார். दुनिया की सारी परिस्थिति से हमें दूर कर बचाता ஆகவே है। தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற நாம் इसलिए परमेश्वर के भवन में आने वाले हम, அவர் என்ன சொல்றாருன்னா वो क्या कहता है? எரேமியா 7வது அதிகாரத்துல यिर्मयाह का किताब 7वां अध्याय में 5வது வசனம் சொல்லுது, 5वां वचन कहता है, நீங்கள் உங்கள் வழிகளையும் आप लोग आपके रास्तों உங்கள் को, கிரியைகளையும் आपके कामों को நன்றாய் சீர்படுத்துங்கள். अच्छा से स्थिर कीजिए। நீங்கள் மனுஷருக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து, आप मनुष्य और मनुष्य का जो झगड़ा है उसको न्याय से सुलझा कर। பரதேசிக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும், அதாவது ஒரு மாதிரி ஜனங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, மட்டம் தட்டக்கூடாது. हाँ, जो गरीब परिस्थिति में दुखी दिखने वाले लोगों का आप उसको तुच्छ नहीं करना है, எல்லாரையும் நேசிக்கணும், सबसे प्रेम करना है, எல்லாருக்கும் சமாதானமா இருக்கணும். सबके लिए समाधान बने रहना है। யாராவது அக்கம் பக்கத்துல கஷ்டப்பட்டா உதவி செய்யணும். कोई आजू बाजू में कष्ट उठाए तो उनको मदद करना है। அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. वही परमेश्वर चाहने वाला एक அதான் जीवन। சொல்றேன், நீங்க நல்லா யோசித்து பாரு, இதெல்லாம் செய்திகளா அப்படிங்கிறார். उसीलिए वो कहता है तुम सोच के देखो, ये सब बातों को तुम करते யாருக்காவது हो। சோம் இல்ல किसी का உங்க बुखार है பக்கத்துல आपके घर के बाजू में, சோம் இல்ல, இசப்பா அந்த ஆளுக்கு சோம் இல்ல, நீங்க சுகமாக்குங்க. हम प्रार्थना करना, यीशु मसीह उस भाई को चंगाई दीजिए, वो चंगा नहीं है, बीमार। கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஆளை சுகமாக்குவார். परमेश्वर हमारी प्रार्थना सुनकर उस भाई को चंगा कर இல்ல देगा। யாராவது உங்கள்கிட்ட சொல்லுதாங்க, या कोई आपसे कहता है சபைக்கு போறீங்க, कलीसिया में जा रहे हैं क्या, எனக்கு ஜெபம் பண்ணிக்கங்க. मेरे लिए भी प्रार्थना நம்ம என்ன कीजिए। செய்யணும்? तो हम क्या करना है? நம்ம ஜெபம் பண்ணணும். யாரு சொன்னாங்களோ அவங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணணும். हम जो कहे हैं उनके लिए प्रार्थना करना है। சபை தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். कलीसिया परमेश्वर वास करने वाला स्थान। சபையில நிறைய கூடி நம்ம துதி சொல்லும்போது தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்கு. कलीसिया में इकट्ठा होकर स्तुति देते समय परमेश्वर का प्रसन्नता यहाँ पर ஆண்டவர் है। கண்டிப்பா அதை விரும்புதாரு. परमेश्वर हमेशा वो चाहता है, சும்மா நான் வந்துட்டு போக கூடாது. पर ऐसे ही मुझे आकर जाना नहीं நன்றி है।
வாய் திறந்து கர்த்தருக்கு நன்றி हम சொல்லணும். मुंह खोलकर प्रभु को धन्यवाद करना है। ஆண்டவரே நான் கண்டிப்பா நீர் விரும்புதபடி நான் செய்வேன். प्रभु निश्चय आप जैसे चाहते हैं वैसा अपना मैं बनूंगा, செய்யணும். ऐसा मैं करूंगा। அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கணும். ऐसे ही हमारे जीवन में उसे पूरा சபைக்கு होना। வர எல்லாரும் என்ன செய்யணும்? கண்டிப்பா பைபிள் வாசிக்கணும். कलीसिया में आने वाले सारे लोग कैसे भी बाइबल पढ़ना है, கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். कैसे भी प्रार्थना करना है, அதுதான் ஆசீர்வாதம். वही आशीष है। வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஜெபம் பண்ணலாம். घर के बाहर जाते समय प्रार्थना कर வந்து सकते ஜெபம் हैं, பண்ணலாம். आते समय प्रार्थना कर सकते படிக்கும்போது हैं, ஜெபம் பண்ணலாம். पढ़ाई करते समय प्रार्थना कर सकते எல்லாத்துலயும் நம்ம ஜெபம் பண்ணணும். हैं। सब में हमें प्रार्थना करना है। இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். यही प्रभु कहता है। சபைக்கு போறவங்களை என்ன செய்யணும்? நாம் வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கணும். हाँ, कलीसिया में जाने वालों के जीवन को तुम सोचकर देखना है, அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஆசீர்வாதமா तब हमारे जीवन में एक अच्छा आशीषित நிறைய रहेगा। பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அப்படி இருந்தது. बहुत सारे पवित्र लोगों के जीवन में ऐसा லூக்கா था। எழுதின சுவிசேஷத்துல लूक के सुसमाचार में அந்த 1 2 3 4 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 अध्याय को अगर हम அதுல देखेंगे முக்கியமா तो ஒரு சில சகோதரிகள் வராங்க. उसमें 1 2 बहन अहम बहन लोग आते ஒரு हैं। சகோதரி பேர் அன்னாள். एक बहन का नाम अन्नाल है, அவங்க போய் சபையில ஜெபம் பண்ணுதாங்க. वो जाकर कलीसिया में प्रार्थना करते हैं। சிமியோன் ஒருவர் இருக்காரு. सिमियोन करके एक அவரும் சபையில போய் ஜெபம் वो பண்ணுதாங்க. भी जाकर कलीसिया இவங்க प्रार्थना, எல்லாம் என்ன ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? ये सब क्या प्रार्थना कर रहे हैं? இப்ப நீங்க இருக்க ஒரு தர்மேந்திர நகர்னு வச்சுக்கோங்க. अगर आप रहने वाला स्थान घर का धर्मवीर नगर है இல்ல समझिए, பீம் நகர், या भीम இல்ல नगर லட்சுமி நகர். या लक्ष्मी नगर, இப்படி ஊர்ல இருந்து போய் சபையில போறவங்க ऐसे गांव के अंदर रहने वाले लोग जब कलीसिया में जाते हैं அன்னாள் ஜெபம் பண்ணுதான். अन्नाल प्रार्थना करते ஆண்டவரே எங்க ஊரை நீங்க ஆசீர்வதிக்கணும். हैं, प्रभु हमारे गांव को आप आशीष करना எங்க है। ஊர்ல நிறைய குடிகாரங்க இருக்காங்க. मेरे गांव में बहुत पीने वाले लोग हैं, மனம் திரும்ப வைங்க ஐயா. वो मन परिवर्तन करने रखिए। அப்படி சிமியோன் ஜெபம் பண்ணுதாரு. ऐसा सिमियोन प्रार्थना ஆண்டவரே करता எங்க है, ஊர்ல சமாதானமே இல்ல. प्रभु हमारे घर में समाधान नहीं நிறைய है, பேர் குடும்பத்துல கஷ்டப்படுதாங்க. बहुत सारे लोग परिवार में कष्ट இயேசுவை उठाते हैं। தெரியாது. यीशु को पता நீங்க नहीं, ரட்சிக்கணும். पर आप उद्धार करना है। இப்படி சபையில போய் ஜெபம் பண்ணாங்க. ऐसे कलीसिया में जाकर प्रार्थना की। ஒரு நாள் திடீர்னு கர்த்தர் அந்த சிமியோன்ட்ட சொன்னாரு. एक दिन अचानक परमेश्वर ने उस सिमियन से कहा, இப்ப இயேசுவானவர் மனிதனா பிறந்துட்டாரு. यीशु मसीह मनुष्य का रूप धारण कर कर पैदा हो गया। யாருக்கும் தெரியல. ये किसी को पता नहीं, இவரு அன்னாளுக்கும் தெரியல, சிமியோனுக்கும் தெரியல. अन्नाल को भी पता नहीं, सिमियन को भी पता नहीं। பிறந்து 40 நாள் ஆயிட்டு ஆனா யாருக்கும் இவங்களுக்கு தெரியல. पैदा होकर 40 साल हो गया पर इनको अभी तक पता नहीं है। 40 நாள். 40 दिन हो गया, ஆனா இவங்க இருக்கிறது சர்ச்ச பக்கத்துல पर இருக்காங்க. ये लोग कलीसिया के नजदीक ही है, இவங்க இயேசு பிறந்தது கொஞ்சம் தள்ளி. और ये यीशु का जन्म हुआ वो थोड़ा दूर था। கொஞ்சம் எருசலேமுக்கும் அவங்க பெத்லெஹேம் கொஞ்சம் தள்ளி. यरूशलेम और बेथलेहम थोड़ा ஆனா दूर இவங்களுக்கு था, தெரியல. पर इन्हें पता ஆனா नहीं। பரிசுத்த ஆவியானவர் और पवित्र आत्मा சபையில போய் ஜெபம் பண்ணும்போது சிமியோன்ட்ட சொல்றாரு. कलीसिया में प्रार्थना करते समय सिमियोन को देखकर कहता है, சிமியோன் हे सिमियोन, நீ ஜெபம் பண்ணல, तूने प्रार्थना की எங்க है, ஊரை ஆசீர்வதிக்கணும், मेरा गांव को आशीष எங்க करना है, சபையை मेरी ஆசீர்வதிக்கணும். कलीसिया को आशीष நீ करना சொன்னல. है। तूने कहा था இன்னைக்கு ஆசீர்வதிக்கிற இயேசுவானவர் உங்க சபைக்கு வரப்போறார். आज आशीष करने वाला यीशु मसीह आपके कलीसिया में आने वाला है। சிமியோனுக்கு ரொம்ப சந்தோஷம். सिमियोन को बहुत खुशी हो गया, எப்போ வருவாரு, कब आएगा, எப்படி வருவாரு, कैसा आएगा, அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ऐसे ही सोचते समय में இயேசுவானவர் குழந்தைய மரியாள் அப்படியே உள்ள கொண்டு வராங்க. यीशु मसीह जब पैदा हुए थे बचपन में मरियम ऐसे ही कंधे पे ஆனா उठा के ले गए, வீட்டுல பிறந்த எந்த குழந்தையானாலும் क्योंकि घर में पैदा हुआ जो भी बच्चा क्यों ना हो, 40 நாள் கழிச்சு 40 दिन के बाद சர்ச்சில் கொண்டு कलीसिया में जाकर பாஸ்டர்ட்ட கொடுத்துட்டு पास्टर को देखकर, ஐயா இந்த குழந்தைய நீங்க ஆசீர்வதிங்க, प्रभु जो पासबान इस बच्चे को आप आशीष कीजिए, இந்த குழந்தைய கர்த்தர் தந்திருக்கிறாரு, इस बच्चे को प्रभु ने दिया இந்த है, குழந்தை நல்ல சுகத்தோட வாழணும், ये अच्छा चंगाई के साथ நல்ல जीना है, ஞானமா வளரணும், अच्छा ज्ञानी बनकर बढ़ना உலகத்துல உள்ள है, பாவத்துல விழுந்துட கூடாது, दुनिया के पापों में नहीं गिरना நீங்க है, ஆசீர்வதிங்க. आप आशीष அப்படி कीजिए। எல்லா பிள்ளைகளையும் கொண்டு போவாங்க. ऐसा हर एक को लेके जाते थे बच्चों को। உடனே சிமியோனு வாங்கி ஜெபம் பண்ணாரு. तब सिमियोन भी लाकर प्रार्थना करता சப்பா था, இந்த பிள்ளைய ஆசீர்வதிங்க, यीशु मसीह इस बच्चे को आशीष வியாதி कीजिए, வரக்கூடாது, हाँ बीमारी नहीं आना கஷ்டமா है, இருக்க கூடாது, कष्ट नहीं होना है, ஞானமா இருக்கணும், ज्ञानी बनकर நல்லா रहना, படிக்கணும், अच्छा पढ़ना है, அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. ऐसा कहकर दे देंगे। ஆனா மரியாள் ஒரு குழந்தைய கொண்டு வர पर मरियम एक बच्चे को लेके आ रही है, சிமியோன்ட்ட கர்த்தர் சொல்றாரு, पर सिमियोन को परमेश्वर कहता है, நான் சொன்னேன் பாரு मैंने तुझसे कहा था ना தேவன் மனிதனாய் வருவார்னு சொல்லி. परमेश्वर मनुष्य का रूप धारण करेगा। நான் மரியாள் வச்சிருக்காருல குழந்தை அதுதான் அப்படின்ட்டு. वो मरियम ने बच्चा रखा वही है ऐसा कहते। சிமியோனுக்கு ரொம்ப சந்தோஷம். सिमियोन को बहुत खुशी हो गया, தேவன் மனிதனாக பிறந்துட்டார், परमेश्वर मनुष्य का रूप धारण எங்க कर, सபைக்கு வந்துட்டார். तो मेरे घर का कलीसिया அப்படியே में அந்த குழந்தையை கரத்துல வாங்கின உடனே ऐसे ही उस बच्चे को अपने சிமியோன் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிட்டார். सिमियोन पवित्र आत्मा में भर गया। ஆண்டவரே உமக்கு நன்றி, हे प्रभु ரொம்ப आपको நாளா धन्यवाद, ஜெபம் பண்ணேன், बहुत
बहुत दिनों से मैं प्रार्थना कर रहा था, ஆறுதல் வேணும், एक समाधान ஒரு चाहिए, சுகம் வேணும். एक चंगाई चाहिए, எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஊருக்கே வேணும். मेरे लिए नहीं, मेरे गांव के लिए चाहिए। எனக்கு ரொம்ப சந்தோஷம், मुझे बहुत खुशी है, ஜீசஸே பிறந்துட்டாரு. यीशु मसीह स्वयं जन्म लेगा, இவர் கண்டிப்பா எங்களை अब ஆசீர்வதிப்பார். कैसे भी हमें आशीष करेगा। இல்ல நான் செத்தாலும் பரவாயில்ல. अब मैं मरूंगा तो भी ठीक है। அப்படிப்பட்ட ஒரு நன்மையை ஆலயத்துல தான் அவர் பார்த்தார். ऐसी एक भलाई को कलीसिया में उसने देखा। தேவன் ஆலயத்துல வந்து ஜனங்களோடு பேசினார், परमेश्वर कलीसिया के लोगों से बातें की, அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு, उनको समाधान दिया, அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் கிடைச்சிக்கிட்டு. उन्होंने जो चाहा वो सब उन्हें मिल गया। உண்மையிலே எருசலேம் தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை அநேகர் கண்டார்கள். सच में यरूशलेम के कलीसिया में बहुत सारे लोगों ने वो महिमा देखा है। இயேசுவானவர் வந்து என்ன பிரசங்கம் பண்ணாரு? यीशु मसीह ने क्या प्रचार किया? எருசலேம் தேவாலயத்துல மட்டும் கிடையாது, केवल यरूशलेम कलीसिया में நீங்க नहीं, எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்ணுதீங்களோ அங்கெல்லாம் நான் வருவேன். आप जहाँ जहाँ प्रार्थना करेंगे वहाँ पर मैं आऊंगा। அப்ப இப்ப நம்ம மத்தியில யார் இருக்கா? तो हमारे बीच में कौन இயேசுப்பா है? இருக்காங்க. यीशु मसीह है। நம்ம ஜெபம் பண்ணணும், हम प्रार्थना करना है, குடும்பத்துக்காக, हमारे परिवार के நம்முடைய लिए, பிள்ளைகளுக்காக हमारे बच्चों के लिए ஜெபம் பண்ணணும். प्रार्थना करना है। தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு परमेश्वर हमारी प्रार्थना सुनता है। அதிசயமான காரியங்களை நமக்கு செய்யணும். अद्भुत कार्य हमें करना है। நல்ல படிப்புல अच्छा ஆசீர்வாதம் கொடுக்கணும். पढ़ाई में आशीष करना है। உலகத்துல என்ன நோய் நொடி வந்தாலும் நம்ம குடும்பத்துல அது வரக்கூடாது. हाँ, दुनिया में कोई बीमारी आ जाए पर हमारे परिवार को கர்த்தர் छूना நம்மளை नहीं। சுகத்தோட ஆசீர்வதிக்கணும். परमेश्वर हमें चंगाई के साथ आशीष சின்ன பிள்ளைகள் வளர வளர என்ன செய்யக்கூடாது? தப்பான வழியில போயிடக்கூடாது. छोटे बच्चे बढ़ते बढ़ते गलत रास्ते में नहीं जाना நம்ம है। பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றணும். हमारे बच्चों को परमेश्वर सुरक्षा அதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை दे। கேட்பார். उसके लिए सब हम प्रार्थना करते समय परमेश्वर हमारी प्रार्थना सुने। அதனால எரேமியா என்ன சொல்றாரு? एरेमिया क्या कहता है? சபை சபை சபைன்னு சொல்லி ஏமாந்துறாத. कलीसिया कलीसिया करके मतलब फंस मत जाना। சபையில போய் कलीसिया में जाकर வாசிக்கிற வசனத்தின்படியே நீ வாழ்ந்து கொள், वचन जो पढ़ रहे हैं उसके अनुसार तू जी ले, அப்போ நீ ஆசீர்வாதமா இருப்ப. तब तू आशीषित रहेगा। நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்போம். हम सब आशीषित रहेंगे। நம்ம கண்டிப்பா தேவனால हम ஆசீர்வதிக்கப்படுவோம். कैसे भी प्रभु यीशु से आशीष किए जाएंगे। சரி, முழங்கால் படிட்டு ஜெபம். हम घुटने में आकर प्रार्थना எல்லாரும் करेंगे, ஜெபம் பண்ணுவோம். सब प्रार्थना करेंगे, எல்லாரும் இயேசுப்பா நோக்கி பார்க்கலாம். सब यीशु मसीह की ओर देखेंगे। படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணணும். पढ़ने वाले बच्चे सब प्रार्थना करेंगे। இயேசுப்பா நான் படிக்கிற பாடத்துல ஒரு சில பாடம் எனக்கு புரியல, यीशु मसीह में पढ़ने वाले वचन जो कक्षा में मुझे दो तीन எனக்கு बातें கற்று தாருங்க. मुझे நீங்க सिखाइए, எனக்கு ஞானம் தாருங்க. मुझे वो ज्ञान दीजिए। நான் பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் சரியான நேரத்துல கட்டணும். मैं स्कूल में फीस सही समय में भर நான் देना நல்ல है। ட்ரெஸ் பண்ணி போகணும். मैं अच्छा वस्त्र पहनना நல்ல है, புக்கெல்லாம் வாங்கணும். अच्छा किताबें लेना இயேசுப்பா है। எனக்கு உதவி செய்யுங்க. यीशु मसीह मुझे मदद कीजिए। எங்க அம்மா அப்பாவை ஆசீர்வதிங்க. मेरे माता पिताजी को आशीष कीजिए। எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். हमारे गांव में घर में एक आशीष होना எங்க है। வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும். हमारे घर में समाधान रहना है। எங்க வீடு சின்ன வீடா இருக்கு சப்பா, मेरा घर छोटा है प्रभु, நல்ல வீடு எங்களுக்கு एक தாருங்க. अच्छा घर हमें दीजिए। தண்ணி இல்லாம இருக்கு, பஞ்சமா இருக்கு. पानी नहीं है, वो उसका कोई अकाल है। ஏசப்பா எங்களுக்கு தண்ணி வசதியா தாருங்க. हमारे पानी की எல்லாத்துக்கும் மேலாக सबके ऊपर நீர் எங்களோட கூட இருக்கணும். आप हमारे साथ ही रहना நாங்க है। தினமும் வேத வாசித்து ஜெபம் பண்ணுவோம். हम हमेशा वचन पढ़कर எங்க प्रार्थना வீட்டுக்குள்ள உம்முடைய பிரசன்னம் இருக்கணும். मेरे घर के अंदर आपका प्रसन्न அந்த रहना है। சிமியோனை போல நாங்க ஜெபம் பண்ணணும். सिमियोन के समान हमें அந்த प्रार्थना அன்னாளை போல நாங்க करना, ஜெபம் नाल பண்ணணும். के समान हम प्रार्थना करना है। ஏசப்பா அப்படிப்பட்ட ஆவியினால் என்னை நிரப்புங்க. यीशु मसीह ऐसे आत्मा से मुझे भर दीजिए। நாங்க தைரியமா இருக்கணும், हम धैर्य से रहना है, பயப்படக்கூடாது. डरना नहीं है। கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். परमेश्वर मेरे लिए सब कुछ कर देगा। அவர் எங்களை விசாரிக்கிறவர். वो हमें पूछता है। நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் हम பண்ணணும். प्रार्थना करें सब मुंह खोलकर। சபைக்கு வந்துட்டு சும்மா அப்படியே போக கூடாது. कलीसिया में जाकर ऐसे जाना नहीं है, எல்லாரும் ஜெபம் பண்ணணும். सब प्रार्थना करना, நம்முடைய தேவைகளை சொல்லணும். हमारी जरूरतों को बताना। கர்த்தர் அற்புதங்களை செய்வார். परमेश्वर अद्भुत कार्य करता है। நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். हमारे लिए परमेश्वर युद्ध நமக்காக करेगा, வழியை சரி செய்வார். हमारे लिए रास्ते को सही எல்லாரும் करेगा। எல்லாரும் ஜெபம் பண்ணணும். सब प्रार्थना करना है, என்ன தேனாலும் சொல்லணும். जो भी जरूरत है हम कहना है। நல்லவரே ஸ்தோத்திரம். अच्छे परमेश्वर आपको धन्यवाद, धन्यवाद, धन्यवाद प्रभु। தேவனே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்திக்கணும். இயேசுவாக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சப்பா சமாதானம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம் கொடுக்கணும். தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாசம் प्रार्थना करेंगे, सब धन्यवाद करेंगे। आमेन, स्तोत्र। महान परमेश्वर प्रभु आमेन, यीशु मसीह आपको स्तोत्र, धन्यवाद स्तोत्र, करते हैं स्तोत्र, प्रभु। स्तोत्र। परमेश्वर आज हमने वचन में देखा बहुत सारे रास्ते हैं, परंतु आपने हमें सही रास्ते में लेके आए प्रभु। आपको नमन करने वाले स्थान में परमेश्वर, प्रभु परमेश्वर हम कितने धन्य हैं परमेश्वर। हमें परमेश्वर आपने सही रास्ते में रखा, आपके वचन का ज्ञान दिया, उसके लिए धन्यवाद करते प्रभु।
क्योंकि वचन में हम देखते हैं आखिरी दिनों में प्रभु इस वचन के अनुसार ही हमें न्याय करेगा और हमें परमेश्वर ने इस वचन के अनुसार रास्ते में लेके जा रहा है, उसके धन्यवाद करेंगे। धन्यवाद प्रभु परमेश्वर, जैसा आज हमने वचन में सुना है परमेश्वर, जो भी ज़रूरत है हमें परमेश्वर आप ही हमें पूरा देते हैं प्रभु। इस समय में भी आए हुए छोटे बच्चों के लिए हम विशेष प्रार्थना करते हैं, उनके पढ़ाई में आपका आशीष प्रकट हो परमेश्वर। परमेश्वर वचन कहता है जो ज्ञान में कमी है वो ज्ञान में संपूर्ण मुझसे मांगे तो मैं उन्हें दूंगा, ऐसा कहते हैं प्रभु। इस समय में परमेश्वर आए हुए हर एक बच्चों का आशीष कीजिए, आपका पवित्र ज्ञान से भरिए। जैसा जैसा वे बढ़े परमेश्वर आपके अंदर बढ़ते रहना चाहिए परमेश्वर। आपके फल को प्रकट करें प्रभु, प्रेम, अनुग्रह, समाधान, शांति परमेश्वर, विश्वास प्रकार के नाना प्रकार के जो वो 9 प्रकार के फल को प्रकट करने के लिए अनुग्रह दीजिए परमेश्वर। धन्यवाद करते हैं परमेश्वर। परमेश्वर उनके परिवार को आशीष कीजिए, उनके घर में रोटी तेल पानी सब पे आपका आशीष प्रकट हो परमेश्वर। भले ही वो उनका पगार छोटा क्यों ना हो, परंतु जब वो यीशु मसीह के सामने रख कर वो इस्तेमाल करते हैं परमेश्वर, वहाँ पर वो बचत को देखते हैं। क्योंकि हम वचन में देखते हैं उस छोटे से बच्चे ने उसके पास जो 5 रोटी और 2 मछली दिया था, परमेश्वर ने 5000 से अधिक लोगों को उस 5 रोटी और 2 मछली से तृप्त कर दिया। और सबसे आश्चर्य परमेश्वर ने 12 टोकरियाँ बचत वहाँ पर निकाला था प्रभु। वैसे परमेश्वर हम परिपूर्णता से आपके ऊपर विश्वास करते हैं, हमारा सब कुछ आपके सामने रखते हैं, हम अपने आप को भी आपके हाथों में देते हैं। हमें आशीष कीजिए, आपका प्रिय वचन के अनुसार चलने के लिए मदद कीजिए प्रभु। जैसा यिर्मयाह ने कहा कलीसिया कलीसिया करके नहीं, परंतु हम परमेश्वर के वचन को पालन करने वाले बच्चे, परमेश्वर के प्रिय बच्चे बनकर बड़े होने के लिए हमें मदद कर दे, आशीष कर दे परमेश्वर। सारा आदर महिमा हमारे प्यारे मसीह प्रभु यीशु मसीह के नाम को देते हैं। ये प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। सब लोग धन्यवाद करेगा। प्रभु मेरा प्रार्थना सुना, जरूर आशीष करेगा। आपका नाम का धन्यवाद यीशु का नाम से, आमीन आमीन। बल से ना शक्ति से पर मेरी आत्मा के द्वारा, ना दो बल से ना शक्ति से पर मेरी आत्मा के द्वारा, ये पहाड़ डल जाएगा, ये पहाड़ डल जाएगा, ये पहाड़ डल जाएगा, पर मेरी आत्मा के द्वारा, पर मेरे आत्मा के द्वारा। हे मेरे मन, हे मेरे मन, आमीन आमीन।